நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய forever favorite show நம்ம SRM Institute of Hotel Management and Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ நம்ம ஷோவோட ஒரு யூனிக்னஸே என்ன அப்படின்னா நிறைய ஃபியூஷன் டிஷ்ஷஸ் பார்த்துருப்போம், நிறைய குசைன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் நம்ம ஷோவில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் எங்களுக்கு கிளைகள் இல்லை. அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் தான் கண்டிப்பாக நம்ம எபிசோட்ஸில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூப்பர் யூனிக் டிஷ் தான் நம்மளுடைய செஃப் வந்து காமிக்க போகிறாரு. ஸோ செஃப் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஃபியூஷனும் கிடையாது, ஒரு மாதிரி டிஷ் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த டிஷ்ஷை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாமா? ஓகே ஓகே, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்காதவங்க யார்? எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பன்னீரை நம்ம ஐஸ்கிரீம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஐஸ் பாப்ஸ் மாதிரின்னு சொல்லலாங்களா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மலாய் பன்னீர் பாப்சில்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் கிளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆயில் தரீங்களா? கண்டிப்பாக. ஸோ ஆயில் ஊற்றிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று வச்சுருக்கிறோம், ஒயிட் பேஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த ஒயிட் பேஸ்ட் தாங்க நான் சொல்லிகிட்டே போடுறேன். ஸோ ஒயிட் பேஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆனியன் எடுத்துருக்கோம். ஓகே, பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். கேஷ்யூநட் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் குமின் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு நம்ம இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை மிளகா மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நீங்கள் சொன்னால் பால் ஐஸ் மாதிரி, இதுதான் மலாய். ஸோ அந்த மலாயை ஊற்றலாங்களா? இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டேங்கினஸ்க்காக நம்மள்ட்ட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ செஃப், இப்போ நம்மளோட SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஹாட் கிச்சனாக இருக்கட்டும், பேக்கரி கன்ஃபெக்ஷனரிஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தியரிட்டிக்கலாக நம்ம கற்றுக்கிறத விட மோர் தென் ப்ராக்டிக்கல் ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து இன்னும் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம், கொண்டு வந்துட்டுருக்கோம்? கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேருந்தே போயிடலாம். நம்ம குக்கிங் ஷோனால கிச்சன்லேருந்தே போயிடலாங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா BTKன்னு சொல்லக்கூடிய பேசிக் ட்ரைனிங் கிச்சன், ஃபண்டமெண்டல், வெரி ஃபண்டமெண்டல் ஒன்று விஷயம் கற்றுப்பாங்க. நான் சால்ட் போட்டே சொல்கிறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு பவுடர் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ பேசிக் மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? பேசிக் ட்ரைனிங் கிச்சன் ஃபஸ்ட் இயரில் பேசிக்காக படிப்பாங்க. பல்க்னு பேசியிருக்கோம். ஸோ செகண்ட் இயரில் போகும்போது QTK அப்படின்னு சொல்லுவாங்க. QTKனா குவான்டிட்டி ட்ரைனிங் கிச்சன், பல்காக சமைக்கிறத கற்றுப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம +2 படிக்கும்போது எப்படி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறோமோ அதே மாதிரி தேர்ட் இயர் வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ATKன்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் ட்ரைனிங் கிச்சன். ஸோ அட்வான்ஸாக ஒரு பர்டிகுலர் குசைன் பார்த்தீங்கன்னா நிறைய குசைன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு குசைன், காஞ்சிபுரம் குசைன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, நிறைய குசைன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு குசைனை எடுத்து தே வில் பி ஸ்பெஷலைசிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிச்சன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் திங் வாட் தே லேர்ன் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் in SRM. ஸோ இப்போ பேசிக்கான எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டோம். நம்ம பன்னீர் கொஞ்சம் ஓல்டு ஆகணும் இல்லையா, அதுக்கு பைண்டிங் ஆகணும் இல்லையா, அப்போ நம்ம கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணலாமா? பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்து நம்ம கடலை மாவு. ஓகே, இட் கேன் பி எனி ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார் போடலாம், கார்ன்ஃப்ளார் போடலாம், மைதா போடலாம். நம்ம இன்னைக்கு கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக் மிக்சர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வியூவர்ஸுக்கு காட்டின ஐஸ்கிரீம் ஷேப் ஐஸ் பாப்ஸ், அந்த பன்னீரில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் பாப்சில்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், பாப்சில்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே சோக் பண்ணுறோம். ஸோ ஓகே நேர்களே, நம்ம மேரினேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்கள ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த வெரி ரைட் டைம். ஸோ மறக்காமல் உங்களுடைய அட்மிஷன்ஸை நம்மளுடைய SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட புக் பண்ணிக்கோங்க. அண்ட் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டோட ஆல்மோஸ்ட் முடியுது இல்லைங்களா? ஆமாம். ஸோ அப்போ சீட்ஸுமே லிமிட்டடாக இருக்குது. ஸோ மறக்காமல் ப்ரியராக வரவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஆமாம். எஸ், மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் பாப்சில்ஸ் உள்ளே போட்டோம். ஸோ
நம்ம இப்போ குக்கிங் டைம் தான். ஓ ஓகேங்களா? இப்போ 2 ஆயிலையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஓ ஓகே. ஆயில் தாங்க. ஸோ ஆயில் போட்டோம். நம்ம பாப்சில்ஸை உள்ள ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் போடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒயிட்டாக மலாய் நீங்கள் சொன்ன மாதிரி பால் ஐஸ் மாதிரி ஒயிட்டாக பண்ணியிருக்கிறோம். பட் பேசிக்காக இது வந்து மேரினேட் பண்ண நம்ம மலாய் பன்னீர். ஆமாம். சார் இது குக்கிங்ன்றதே ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இது நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கலாம், வேறு எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். பட் அது என்ன பாப்சில்ஸ்? ஸோ அதுதான் அந்த இன்னோவேஷன். ஆமாம், இன்னோவேஷன். ஸோ கொஞ்சம் பேல் எல்லோவாக இருக்குது, நம்ம லைட்டாக ஒயிட் கலராக மாற்றிருக்க. நம்ம கொஞ்சம் மலாய் வச்சுருக்கிறோம், க்ரீம் வச்சுருக்கிறோம். க்ரீம் மட்டும் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ மலாய் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிடுறாங்களா? ஓகே. ஸோ ஓகே செஃப், நம்மளோட எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எங்கேருந்துலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக நம்ம படிச்சுட்டு இருக்காங்க இங்கே? எஸ்ஆர்எம் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். ஓகே. ஸோ பல தரப்பட்ட மக்கள், பல கண்ட்ரி மக்கள், பல ஸ்டேட்ஸ் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, அக்ராஸ் த குளோபும் இருக்காங்க, அக்ராஸ் த ஸ்டேட்டும் இருக்காங்க. ஸோ கேரளா பசங்க இருக்காங்க, ஆந்திரா பசங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகுன்னா பேசிக்காக கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிபெண்ட்ஸ். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. சில பசங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ் பர் த ஸ்டேட்டஸ் சென்செக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய டச்சில் இருப்பாங்க. தட் வில் பி மோர் ஆப்ட்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு அந்த பாண்டிங் ஈஸியாக க்ரியேட் ஆகும். அண்ட் நவடேஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா there are many social platforms இருக்குல்ல. ஸோ ஈஸிலி they will be connecting each other. ஸோ அதர் தென் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் சார்? லைக் கேம்பெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம். ஸோ நிறைய கேம்பெயினிங் நம்ம நிறைய இடத்துல கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னு போடுவோம். நிறைய வேறு டிஸ்ட்ரிக்ஸுக்கு போய் நிறைய ஸ்டால்ஸ் போடும்போது மெனி கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அங்கே நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, அட்மிஷன் டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம காலேஜ் பற்றி எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல காம்படிஷன் நடக்குது. culinary குக்கிங் காம்படிஷன் நடக்குது. ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் culinary ஒலிம்பிக்ஸ்னே இருக்குது. culinary ஒலிம்பிக்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் பீப்புள் மைட் அவேர் ஆஃப் இட். there are many chefs like Michelin star chefனு சொல்லுவாங்க. ஸோ ரினோவ்ட் ஷெஃப்ஸ் எல்லாம் இது மாதிரி மிச்லின் ஸ்டார் ஷெஃப் தான் உருவாங்க. ஸோ அது மாதிரி ஷெஃப்ஸ் எல்லாம் இது மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் நாலேஜ். ஸோ அது மாதிரி நிறைய இப்போ ஐபிஎல் எப்படி கிளப் இருக்கோ அதே மாதிரி சீக்கான ஒரு கிளப் இருக்குது. சீக்கா விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுத் இந்தியன் ஷெஃப்ஸ் அசோசியேஷன். ஓகே. அது மாதிரி வேர்ல்டுக்கு தனியாக கிளப் இருக்குது, வேர்ல்டு ஷெஃப்ஸ் அசோசியேஷனுக்கு. இந்தியாவுக்கு தனியாக ஒரு கிளப் இருக்குது. ஸோ ஆல் தி ஷெஃப்ஸ் கேன் யுனைட் இன் ஒன் பிளேஸ். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். அதனால தான் இந்த ஷெஃபோட இதெல்லாம் கைட்லைன்ஸ் வேணும் இல்லைங்களா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆமாம், கைட்லைன்ஸ் வேணும். அதனால தான் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா அந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கறனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அலுமினிஸ் இருக்காங்க இல்லையா ஃபார் த பாஸ்ட் 30 இயர்ஸில். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ பாப்சில்ஸ் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எடுத்துலாங்களா? எஸ். ஓகே. ஸோ வி ஹேவ் அ மினியேச்சர் சாலட் ஹியர். ஒரு குட்டி சாலட் ஒன்று இருக்குது. இந்த சாலட் எடுத்து வி ஆர் கோயிங் டு பிளேஸ் இன் அ பிளேட். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பிளேட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மைன்யூட் டச் மட்டும் நம்ம லெமன் ஜூஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்க ஒரு டிப்பு ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ லெமன் ஜூஸ் டிப்பு அதை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் வித் சில்லி ஃப்ளேக்ஸ். ஆமாம், வித் சில்லி ஃப்ளேக். ஸோ லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடலாங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்னோவேஷன் திங் விச் கம்ஸ் இன் டு த ஃபுட். இது மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் எல்லாம் நான் கூட யோசிக்கல, கரெக்டாக நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க. So almost our dish is ready. Okay. So time for tasting. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்மளுடைய செஃப் கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேயர்களுக்காகவும் அஃப்கோர்ஸ் எனக்காகவும் வந்து மலாய் பன்னீர் பாப்சில்ஸ்.
ஸோ இது வந்து ஆக்சுவலி பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த தருணத்தில் நானே வந்து என்னை ஒரு குழந்தையாக உணர்னதுனால இப்படி சாப்பிட்டா தானே சார் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ லவ் கிட்ஸ் மோர் இல்லையா? இருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே நேயர்களே, தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நாங்கள் 2 பேருமே உங்களை சந்திக்கிறோம். Until this is Baba from Ashika and நம்மளுடைய செஃப் கோபிநாத் அவர்கள்.